சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட் மேட்சாக என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா ஜே யூசோ வர்சஸ் சிஎம் பங்க் இவங்க ரெண்டு பேருக்கும் செத்ருலின்ஸ் இன்ஜுரி காரணமாக டைட்டிலை கொடுத்துட்டு போனதுனால வெக்கெட்டான அந்த டைட்டிலுக்கான மேட்ச் வேர்ல்டு ஹெவி சாம்பியன்ஷிப் மேட்ச் ஃபர்ஸ்ட் ஜே யூசோ வரார், அடுத்து சிஎம் பங்க் வரார். ரெண்டு பேருக்கும் மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. இந்த இடத்துல ரெண்டு பேரோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு. ஒரு கட்டத்தில் ஜே யூசோ வெளில அடிபட்டு மயக்க நிலைமையில் இருப்பார். அவரை வந்து தண்ணியை ஊற்றி, அதாவது கமெண்டேட்டர் செக்ஷன்லேருந்து தண்ணியை ஊற்றி தெளிய வச்சு உள்ற தூக்கி போட்டு பின் பண்ணி பார்ப்பாரு. அந்த இடத்துல கிக் பண்ணிடுவார். அதுக்கப்புறம் ஜே யூசோ பேரை போட்டு ஃப்ராக்ரஸ் போட்டு பின் பண்ணி போகிற சிஎம் பங்கு கிக் அவுட் பண்ணிடுவார். அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் கடுப்பான ஜே யூசோ பேரிகேடை உடச்சிக்கிட்டு போகிற மாதிரி ஒரு ஸ்பேரை போடுவார். அந்த இடத்துல பயங்கரமான ரெண்டு பேரும் அடிபட்டு கிடப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா இவங்களோட மேட்ச் கண்டினியூ ஆகும். இந்த மேட்ச் கண்டினியூ ஆகும்போது தான் இந்த இடத்துல சம்பவமே பயங்கரமாக இருந்துச்சு. என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா ஜே யூசோ சிஎம் பங்கோட ஜிடிஎஸ் ஃபினிஷரை போட சிஎம் பங்கு சும்மா இல்லாமல் ஜே யூசோ போடுற ஸ்பேரை போட்டு மாறி மாறி பர்ஃபார்மன்ஸ் பயங்கரமான டஃப் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் வந்து ஜே யூசோ சப்மிஷன் லாக்லாம் போடுறாரு. அதையும் வந்து கிக் அவுட் பண்ணுறாரு சிஎம் பங்க். அதுக்கப்புறம் என்ன நடக்குது, சிஎம் பங்க் தன்னோட ஜிடிஎஸ் மூவை போட்டு இந்த மேட்சை முடிச்சு வின் பண்ணி சாம்பியனை வாங்கிட்டு போகிறாரு. விக்கெட்டாக இருந்த சாம்பியனை வாங்கிட்டு போகிறார். சிஎம் பங்க் இப்போ வேர்ல்டு ஹெவி சாம்பியனாக ஆயிட்டாரு. இதன் மூலயமாக சிஎம் பங்க் வந்து அடுத்து தன்னோட ஆப்பனண்ட்டை நோக்கி பயணிப்பார்ன்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது. இதுதான் இந்த சாட்டர்டே மெயின் நடக்கும்.